இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனவள்ளன் விழினையும் அருள் மலையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலே சிறப்பாக மெஸ்வின் மரிய ஜெனித் பொன் ஹெலினா இவர்கள் திருமணம் என்கிற அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்காக கடவுளுடைய பிரசன்னத்தில் நம் அனைவருடைய முன்பாக கூடி வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே புதிய மணமக்களை அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக இத்திருப்பலியில் இந்த புதிய மணமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இவர்கள் தொடங்க இருக்கிற இல்லற வாழ்க்கையில் கடவுளுடைய அருளும் ஆசீரும் நிரம்ப கிடைக்கவும், அன்பினால் இவர்கள் இந்த குடும்பத்தை சிறப்பாக கட்டி எழுப்பவும், திருக்குடும்பத்தில் விளங்கிய சிறப்பான பண்புகள் இவருடைய குடும்பத்தையும் அணி செய்யவும் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இங்கு கூடி வந்திருக்கிற நம் அனைவருடைய குடும்பங்களும் இறை அருளால் நிரப்பப்பட தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
அரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்கள் வேண்டல்களுக்கு செவிசாய்த்து உமது பிள்ளைகள் மெஸ்வின் மரிய ஜெனித் பொன் ஹெலினா இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப்பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 18 முதல் 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல
என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா, ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய். நிலம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்குரிய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள்.
திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வருளும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமை இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இந்த வேளையில் திருமணம் என்கிற அருள் அடையாளத்தை நம்முடைய அன்பு பிள்ளைகள் மெஸ்வின் மரிய ஜெனித் பொன் ஹெலினா இவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். நாமும் இந்த வேளையில் இவர்களுக்காக ஜெபித்து இந்த நிகழ்வில் பக்தியோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க மணமக்கள் மெஸ்வின் மரிய ஜெனித் பொன் ஹெலினா, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை கடவுள் நிறைவாக முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே உங்களை அவர் திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு அருள் அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். மெஸ்வின் மரிய ஜெனித் பொன் ஹெலினா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா?
நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். மிஸ்ஸின் மரியா ஜெனித் என்றும் நான் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். பொன் ஹெலினா என்னும் நான் மெஸ்வின் மரிய ஜெனித் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் கொடுத்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பக்கத்தில் கொண்டு மட்டும் பொன் ஹெலினா என் அன்புக்கு பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்ள என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது புதிய மணமக்கள் தங்களுடைய அன்பின் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறார்கள். நாமும் இவர்களை வாழ்த்தி மகிழ்வோம்.
ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். உன் பாதை வழியில், உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் பாதை வழியில், உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் அருள் பெறவே என் இயேசுநாதனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். அன்பானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக அமையும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அருளடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற இவர்களை தந்தைக்கு உரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு எனும் மறை நிகழ்வுகள் வழியாக மீட்கப் பெற்ற உம்மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறையியல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டே. மேலும் அவர் பரிவுடன் தந்த இந்த அருள்பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தே. இந்த அருளடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூற செய்தருளினே. ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த மணமக்கள் மீது தமது அருளை பொழியுமாறு தாழ்மையுடன் மன்றாடுவோமாக. அவர் திருமண அருள் அடையாளத்தால் இவர்களை வளமுறச் செய்து கனிவுடன் துணை புரிவாராக.
அன்பானவர்களே, இப்பொழுது இந்த புதிய மணமக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீங்களும் அமைதியாக பக்தியோடு இந்த புதிய மணமக்களுக்காக இவருடைய இல்லற வாழ்வு சிறப்பாக அமைய, இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் இவர்கள் வளர நாம் இணைந்து மன்றாடுவோம். தூயவரான தந்தையே, உலகம் அனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது அருளை பொழிய திருவுளமானீர். இன்று திருமண அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் பொன் ஹெலினா மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் மெஸ்வின் மரிய ஜெனித் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறியச் செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம்பெறச் செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கிறீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமமிக்க முதுமை எய்தியபின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணக வாழ்வுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு உயிர் தாண்டவர் தருகிற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நமது திருச்சபை அகமகிழ்கின்றது, அக்களித்து பாடுகின்றது. ஏனெனில் நமது திரு அவையில் புதிய குடும்பம் ஒன்று கிறிஸ்துவனுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருவாளர் மெஸ்பின் மரிய ஜெனி, திருமதி பொன் ஹெலினா இவர்கள் இருவரும் இந்த நாளிலே இந்த ஆலயத்திலிருந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்க இருக்கிறார்கள். கடவுள் இந்த மணமக்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இவர்களுடைய வாழ்விலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்த்துவோம். கரங்களை தட்டி அன்பு பிள்ளைகளுக்கு நமது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பிள்ளைகள் மெஸ்வின் மரிய ஜெனித் பொன் ஹெலினா இவர்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளத்தின் ஆற்றல் இவர்களில் வளர உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் ஒப்புக்கொடுத்த இத்திருப்பலியின் பயனை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் அருள் பெற தலை வணங்கி நாம் மன்றாடுவோம். கானாவூர் திருமணத்தில் பங்கு கொள்ள திருவுளமான ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தமது அருளை நிறைவாய் அளிப்பாராக. திரு அவை மீது இறுதி வரை அன்பு செலுத்தி வரும் ஆண்டவர் தமது அன்பை இடையராது உங்கள் உள்ளத்தில் பொழிவாராக. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு உங்கள் நம்பிக்கையால் சான்று பகர்ந்து புனித எதிர்நோக்கில் நீங்கள் மகிழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.